எல்லோருக்கும் வணக்கம். நம்ம ஸ்ட்ரோக்னா என்னங்கிறதெல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். இந்த ஸ்ட்ரோக்கில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த அறிகுறிகளை வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு அந்த வாய் வந்து பேச வராமல் இருக்கிறது, அதாவது ஸ்பீச் வந்து வராமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணணுங்கிறத பார்ப்போம். ஸோ ஸ்பீச் வராமல் இருக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா, நம்ம மெயினாக உதட்ட வந்து ஒரு நல்லா மூடி வைக்கிறது ஒரு 5 நிமிஷம் பண்ணணும். நல்லா ஸ்மைல் பண்ணணும். ஆ, இ, உ, ஏ அந்த இதெல்லாம் சத்தமாக சொல்லணும். மூச்சு பயிற்சி, மூச்சை உள்ளே இழுக்க வெளியே இழுக்கிறது கொஞ்சம் நிறையா பண்ணணும். அம்மா, அப்பா, தண்ணீர் இதெல்லாம் கொஞ்சம் சத்தமாக சொல்லணும். நாக்கை நல்லா வெளியே நீட்டி நீட்டி உள்ள விடுறது இந்த மாதிரி பண்ணணும். இது இல்லாமல் கண்ணாடி முன்னாடி பண்ணுங்கள். நம்ம எப்படி எல்லா மசில்ஸ்க்கும் எல்லா கை காலுக்கெல்லாம் எக்ஸசைஸ் கொடுக்குறோமோ அதேமாரி வாய்க்கும் கொஞ்சம் தினமும் ஒரு 15 டு 20 நிமிஷம் வந்து பயிற்சி கொடுங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து கொஞ்சம் அதை வந்து மோட்டிவேட் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஸ்பீச் தெரப்பி, ஃபிசியோதெரபிஸ்ட் வரப்போ அவங்கள்ட்ட கேட்டு தொடர்ந்து பண்ணுங்கள். இந்த பயிற்சியெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்தால் உங்களுக்கு வந்து ஸ்பீச் வந்து கிளியராக நல்லா வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. தொடர்ந்து பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிசல்ட் இருக்கும். முக்கியமாக நம்மளோட பேஜை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்காங்க. ஏன் ஃபாலோ பண்ணி வைக்கணும்னா, இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் ஹெல்த் ரிலேட்டட், ஸ்ட்ரோக் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய போட்டுட்ருக்கோம். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி வச்சுக்காங்க. தேங்க்யூ.